சட்டப்பேரவை பொதுத் தேர்தல் 2026 விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கொள்கை அறிக்கை எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ. பன்னிரண்டு பேஸ் பொருளில் எங்களுடைய கொள்கை நிலைப்பாடுகளை தேர்தல் கொள்கை அறிக்கையாக வெளியிடுகிறோம். எந்தெந்த பிரச்சனைகளில் நாங்கள் கூடுதல் கவனம் செலுத்த இருக்கிறோம், முதன்மைத்துவம் அளிக்க இருக்கிறோம் என்பதை மையப்படுத்தி இந்த தேர்தல் கொள்கை அறிக்கையை வரையறை செய்திருக்கிறோம். இருமொழி கொள்கை, கடலும் காடும் கனிமமும் நமதே, விலையில்லாத கல்வியை பெறுவோம், மருத்துவத்தை அடிப்படை உரிமை ஆக்குவோம், மக்கள் தொகைக்கேற்ப இடஒதுக்கீடு பெறுவோம், மகளிருக்கு 50 விழுக்காடு இடஒதுக்கீட்டை உறுதி செய்வோம், தனியார் துறைகளிலும் சமூக நீதியை வென்றெடுப்போம், உழுபவருக்கு நிலம் இருப்பவருக்கு இடம் என்னும் கொள்கையை நடைமுறைப்படுத்துவோம், சிறுபான்மையினரை காத்திட சிறப்பு சட்டம் இயற்ற போராடுவோம், காவல்துறை மற்றும் சிறைத்துறை ஆகியவற்றை சீர்திருத்த பாடுபடுவோம், மது மற்றும் போதைப் பொருட்களை ஒழிப்பதற்கான விழிப்புணர்வை பரப்புரையை மேற்கொள்வோம், ஆணவ கொலைகளை தடுத்திட சிறப்பு சட்டம் இயற்ற பாடுபடுவோம். இந்த 15 கருப்பொருளை அடிப்படையாக கொண்டு எமது கொள்கை அறிக்கை வரையறுக்கப்பட்டுள்ளது. கோரிக்கைகளின் அடிப்படையிலான வாக்குறுதிகளை தேர்தல் அறிக்கையாக முன்வைக்காமல் கருத்தியல் அடிப்படையில் உண்மையான சமூக மாற்றத்தை, முற்போக்கான மாற்றத்தை கொண்டு வருவதற்கு எத்தகைய கொள்கை நிலைப்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் என்பதை மையமாக வைத்து இந்த அறிக்கையை ஒரு கொள்கை அறிக்கையாக வெளியிடுகிறோம். அது வாக்குறுதிகளாக அல்லது உறுதிமொழிகளாக இல்லாமல் எமது கொள்கை நிலைப்பாடுகள் என்ன என்பதை வெளிப்படுத்தும் ஒரு அறிக்கை தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேர்தல் அறிக்கை. குறிப்பாக டெல்லியில் கோலோச்சி கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா அரசு, சங் பரிவார்களின் அரசு இந்த தேசத்தை 2000 ஆண்டுகளுக்கு பின்னால் இட்டுச் செல்லுகிற பெரும் முயற்சியில், ஒரு கேடான முயற்சியில் ஈடுபட்டு வருகிறது. ஒரே தேசம், ஒரே கலாச்சாரம், ஒரே தேசம் ஒரே தேர்தல் என்கிற அடிப்படையில் அரசமைப்பு சட்டம் முன்மொழியக்கூடிய பன்மைத்துவத்தை சிதைக்கிற வகையில் பாஜக அரசு திட்டமிட்டு காய்களை நகர்த்தி வருகிறது. 16ஆம் தேதி, 17ஆம் தேதி, 18ஆம் தேதி ஆகிய 3 நாட்களில் சிறப்பு கூட்டத்தொடரை அறிவித்திருக்கிறார்கள். பெண்களுக்கு அரசியல் களத்தில் இடஒதுக்கீடு, நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான மறுவரையறை ஆகியவை குறித்து சட்டம் கொண்டு வருவதற்கான ஒரு சிறப்பு கூட்டத்தொடரை பாஜக அரசு நடத்துகிறது. கேரளா, தமிழ்நாடு, மேற்கு வங்கம் ஆகிய முக்கியமான 3 மாநிலங்கள்
பாண்டிச்சேரி, அசாம் ஆகிய பகுதிகளிலும் சட்டப்பேரவைக்கான பொதுத் தேர்தல்கள் நடைபெறுகிற இந்த சூழலில் இந்த மாநிலங்களை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த கூட்டத்தொடரில் பங்கேற்க இயலாத சூழல் இருந்தும் உள்நோக்கத்தோடு இந்த கூட்டத்தொடரை நடத்துகிறார்கள். பெண்களுக்கான இடஒதுக்கீடு தொடர்பாக அரசமைப்பு சட்டத்தில் திருத்தம் கொண்டு வர வேண்டும். அரசமைப்பு சட்டத்தில் திருத்தம் கொண்டு வர வேண்டுமானால் 2/3 மடங்கு 2 பங்கு பெரும்பான்மையை உறுதிப்படுத்த வேண்டும். அதற்கு எதிர்க்கட்சிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்க இயலாத ஒரு சூழலில், தேர்தல் நடைபெறும் சூழலில் 2/3 மெஜாரிட்டியை பெற வேண்டும் என்கிற உள்நோக்கத்தோடு இந்த கூட்டத்தொடரை அவர்கள் நடத்துவதாக தெரிகிறது. இது அப்பட்டமான ஒரு அத்துமீறல். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்க இயலாத வகையில் ஒரு சதி. இந்த கூட்டத்தொடரை இந்த சட்டப்பேரவைக்கான பொதுத் தேர்தல்களுக்கு பின்னர் வைக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே இப்போதும் இந்த சூழலிலும், மிக நெருக்கமான இந்த சூழலிலும் வேண்டுகோள் விடுக்கிறோம். 16, 17, 18 இன்றைக்கு தேதி 14. இதுவரையில் இந்த 3 நாட்களில் என்ன செய்யப்போகிறார்கள் என்பது குறித்த எந்த அறிவிப்பும் செய்யவில்லை. இதெல்லாம் மரபுக்கு மீறியது, மரபுக்கு எதிரான நடவடிக்கை, மரபு மீறலாகும். இடையில் ஒரே நாள் தான் இருக்கிறது. ஆனால் இதுவரையில் லிஸ்ட் ஆஃப் பிஸ்னஸ் என்ன என்பது அறிவிக்கப்படவில்லை. என்ன மசோதாவை அறிமுகப்படுத்தப் போகிறார்கள், எது குறித்து விவாதிக்கப் போகிறோம் என்பது குறித்து எந்த அறிவிப்பும் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு எதேச்சதிகார பாசிச பாஜக அரசின் சதி அரசியலை முறியடிக்கக்கூடிய வகையில் எமது அரசியல் நடவடிக்கைகளுக்கான வியூகங்கள் என்ன என்பதை வெளிப்படுத்தும் ஒரு அறிக்கை தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கொள்கை அறிக்கை. அதில் நாங்கள் இருமொழிக் கொள்கையை வலியுறுத்துகிறோம். இந்தி பேசாத பிற மாநிலங்களில் திட்டமிட்ட இந்தி திணிப்பு முயற்சியில் பாஜக அரசு தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது. தமிழ்நாடு உள்ளிட்ட இந்தி பேசாத மாநிலங்களில் மத்திய ஒன்றிய அரசின் நிறுவனங்களுக்கு இந்தியிலே பெயர் வைக்கிறார்கள். ரயில்வே, விமான நிலையம் உள்ளிட்ட பல பொதுத்துறைகள், ஒன்றிய அரசுக்கான நிறுவனங்கள் ஆகியவற்றுக்கு இந்தியிலேயே பெயர் வைக்கிறார்கள். இந்திய ஒன்றிய அரசு அறிவிக்கக்கூடிய திட்டங்கள் யாவற்றுக்கும் இந்தியிலேயே பெயர் வைக்கிறார்கள். இவையெல்லாம் திட்டமிட்டு ஒரே தேசம் ஒரே மொழி என்கிற நிலையை எட்டுவதற்காக செய்யப்படுகிற முயற்சி. இந்தியா என்கிற ஒரே தேசம், இந்தி என்கிற ஒரே மொழி, இந்தியா என்கிற ஒரே தேசம், இந்து மதம் என்கிற ஒரே மதம், இந்தியா என்கிற ஒரே தேசம், இந்துக்களின் கலாச்சாரமே இந்தியாவின் கலாச்சாரம் என்கிற ஒரே கலாச்சாரம். ஆக இங்கே பன்மொழி, பல மதம், பல கலாச்சாரம் என்கிற பன்மைத்துவமே கூடாது என்று எண்ணுகிற ஒரு பாசிச அரசு இங்கே செயல்படுகிறது. இது இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது. ஆகவே பாசிச பாஜக அரசின் நடவடிக்கைகளுக்கு எதிராக, அவர்களின் சதி முயற்சிகளுக்கு எதிராக எமது கொள்கை நிலைப்பாடுகளை நாங்கள் எங்களுக்கான போராட்ட வியூகங்களாக அறிவிக்கிறோம்.
இருமொழிக் கொள்கையை நடைமுறைப்படுத்துவோம் என்பது. அதேபோல கடல், வனம், கனிமம் ஆகியவற்றை இந்திய ஒன்றிய அரசு தங்களுக்கான சொத்தாக கருதி அதற்கேற்ப சட்டத்திட்டங்களை வரையறுக்கிறார்கள். கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறார்கள். மாநில அரசுக்கான அதிகாரங்களை தட்டி பறிக்கிறார்கள். மாநில உரிமைகளையும் பறிக்கிறார்கள். அதற்கு எதிராக எமது கொள்கை நிலைப்பாடு கடல், காடு, கனிமம் ஆகியவை அந்தந்த மாநிலத்திற்குரிய மக்களுக்கானது என்பதை வலியுறுத்த அதை நிலைநாட்ட போராடுவோம். அதேபோல கல்வி தனியார்மயமானதன் மூலம் இன்றைக்கு விலை கொடுத்துதான் கல்வியை பெறும் நிலை இருக்கிறது. அதுவும் ஏழை எளிய மக்கள் அந்த கல்வியை பெற முடியாத தூரத்திற்கு, எட்ட முடியாத தூரத்திற்கு போய்விட்டது. எனவே கட்டணம் இல்லாத அல்லது விலை இல்லாத கல்வியை பெறுவதற்கு எமது இயக்கம் போராடும். மருத்துவம் மிக மிக கல்வியை எப்படி நாம் மிக இன்றியமையாத ஒன்றாக பார்க்கிறோமோ அதை போல மருத்துவமும் மிக இன்றியமையாத ஒரு தேவை. அது மக்களுக்கான, இந்திய குடிமக்களுக்கான அடிப்படை உரிமையாக ஆக்குவதற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி போராடும், குரல் கொடுக்கும். இடஒதுக்கீடு என்பது மக்கள் தொகை அடிப்படையில் உயர்த்தப்படவில்லை. 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு, அதன் பிறகு 21 மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படவில்லை. கொரோனாவை காரணம் காட்டி தள்ளி வைத்தார்கள். இப்போது 2031 தான் இனி மக்கள் தொகை கணக்கெடுப்பு வரும். இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பை முடிந்த பிறகுதான், நடத்தி முடித்த பிறகுதான் பெண்களுக்கான இடஒதுக்கீடு தொடர்பான சட்டம் கொண்டு வருவோம் என்று சொன்னார்கள் கடந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில். ஆனால் அதற்கு மாறாக இப்போது மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தாமலேயே பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை கொண்டு வருவதன் நோக்கம் என்ன என்பது விளங்கவில்லை. தமிழ்நாடு, கேரளம், மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்களில் நடைபெறவுள்ள தேர்தல்களில் பெண்களின் வாக்குகளை கவருவதற்காக இந்த நாடகம் ஆடுகிறார்களோ என்ற ஐயம் எழுகிறது. எனவே இடஒதுக்கீட்டை, கல்வி, வேலைவாய்ப்பில் வழங்கப்படுகிற இடஒதுக்கீட்டை மக்கள் தொகைக்கு ஏற்ப உயர்த்த வேண்டும், சாதிவாரி கணக்கெடுப்பையும் நடத்த வேண்டும் என்கிற வியூகத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சி முன்வைக்கிறது. மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு என்ற ஒரு கருத்து நீண்ட காலமாக பேசப்பட்டு வருகிறது. மக்கள் தொகையில் பாதி அளவில் இருக்கிற மகளிருக்கு 1/3 பங்கு இடஒதுக்கீடு தருவோம் என்பதும் மகளிருக்கு எதிரான ஒரு நிலைப்பாடாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி கருதுகிறது. எனவே மகளிருக்கான இடஒதுக்கீட்டை 50 விழுக்காடாக உயர்த்த வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி போராடும். தனியார் மயம் என்பது தீவிரமாக நடைபெற்று வருகிறது, வெகு வேகமாக நடைபெற்று வருகிறது. அரசு, மாநில, மத்திய அரசுகள், அரசு துறைகள் மற்றும் பொதுத்துறைகள் ஆகியவற்றில் மட்டுமே இடஒதுக்கீடு நடைமுறையில் இருக்கிறது. இது ஒட்டுமொத்த வேலைவாய்ப்பில் 15% தான். 85% மேலாக தனியார் துறைகளின் கட்டுப்பாட்டில் உள்ளன. அவையும் 15% இப்போது தனியார் மயப்படுத்துகிற வேலைகளில் பாஜக அரசு தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது. இந்த நிலையில் தனியார் துறைகளிலும் இடஒதுக்கீட்டுக்காக, சமூக நீதியை நிலைநாட்டுவதற்காக போராடுவோம். உழுபவருக்கு நிலம், இருப்பவருக்கு இடம் என்கிற அடிப்படையில் இந்திய குடிமக்களுக்கான, தமிழ் மக்களுக்கான இருப்பை, அவருடைய எக்ஸிஸ்டிங் ஸ்டேட்டஸ், அவருடைய இருப்பை உறுதி செய்வதற்கு நிலத்தில் உரிமை, குடியிருப்புக்கான இடங்களில் உரிமை, சட்டப்பூர்வமான உரிமை வென்றெடுப்பதற்கு போராடுவோம். சிறுபான்மையினர், இந்த பாசிச பாஜகவின் அமைப்புகளாக உள்ள சங் பரிவார்களால் மிக கடுமையான அச்சுறுத்தல்கள் நிகழ்கின்றன. பாதுகாப்பற்ற நிலையில் இருக்கிறார்கள். ஆகவே சிறுபான்மையினரை பாதுகாப்பதற்கென்று சிறப்பு சட்டம் இயற்ற தொடர்ந்து
குரல் கொடுப்போம், போராடுவோம். காவல்துறையும் சிறைத்துறையும் மறுசீரமைப்பு செய்யப்பட வேண்டும், ஜனநாயகப்படுத்தப்பட வேண்டும். அங்கே நிலவுகிற மிக மோசமான மனித உரிமை மீறல்கள், கொடூரமான குரூரமான ஒடுக்குமுறைகள் ஆகியவற்றை எல்லாம் களைந்தெறிய சீர்திருத்தம் வேண்டும் என்பதை தொடர்ந்து வலியுறுத்துவோம். மது மற்றும் போதைப் பொருட்களை ஒழிப்பதற்கான விழிப்புணர்வை பரப்புரைகளின் மூலம் தொடர்ந்து மேற்கொள்வோம். மது போதைப் பொருட்களை ஒழிக்க பாடுபடுவோம். ஆணவ கொலைகள் இன்றைக்கு இந்தியாவின் ஒரு தேசிய பிரச்சனையாக மாறியிருக்கிறது. ஆணவ கொலைகளை தடுக்க இந்திய ஒன்றிய அரசு சட்டம் இயற்ற வேண்டும் என்பதை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். அது தொடர்பாக மாநில அரசுக்கும் உரிமை இருக்கிறது. மாநில அரசும் ஆணவ கொலை தடுப்புச் சட்டத்தை இயற்ற முடியும். ஆகவே ஆணவ கொலைகளை தடுத்திட சிறப்பு சட்டம் இயற்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதற்கான வியூகத்தை அமைத்து போராடும் என்பதையும் ஒரு கொள்கை நிலைப்பாடாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தேர்தல் அறிக்கையை வரையறுத்திருக்கிறோம். அதனை வெளியிடுவதில் மகிழ்ச்சி அடைகிறோம்.